என் தங்கச்சி லீலாவா? அவளுக்கு இந்த கேஸ்க்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் நிறைய இருக்கு அண்ணி. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. லீலா, சண்முகம் சொன்ன மாதிரி நீ கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ற. முதல்ல கடத்தினியே லீலா, அவளை திரும்பவும் கடத்துற. இளங்கோ தடிக்க விழும்போது திடீர்னு மாமான்னு பதடிச்சு கத்துனீங்க. அந்த பொண்ணு உங்க வீட்டுக்காரர மாமான்னு கூப்பிட்டுச்சு. அந்த பார்த்த உடனே உங்களையும் அப்படி கூப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. மதியானமே பரிச்சு முடிஞ்சிருக்கும். இவ்வளவு நேரம் ஆச்சு, லீலா இன்னும் காணுமே. எங்க போயிருப்பா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ராஜா தம்பி, இங்க வாங்கல. என்னம்மா? என்னப்பா, லீலா இன்னும் காணும்பா. மத்தியானமே பரிச்சு முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு போனா. இப்ப இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஏன் வரலன்னு தெரியலையேப்பா. அதுவும் இல்லம்மா, லீலா பரிச்சை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கோம், வந்துரும். அதுக்கு போய் பதட்டப்பட்டுக்கிட்டு. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? ஒரு வயசு பொண்ணு காலகாலத்துல வீட்டுக்கு வரலன்னா எப்படி? ஏற்கனவே இப்படிதான் ஒரு தடவை கார்த்திக் கடத்திட்டு போனா. நீங்க தான் போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்க. அதான் தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, அந்த கார்த்திக் பிரச்சனை தான் அன்னைக்கே முடிஞ்சிருச்சுலம்மா. நீங்க அதை நினைச்சு இன்னும் பயந்துட்டு இருக்கீங்க. தைரியமா இருங்கம்மா, லீலா வந்துருவாங்க. இல்ல தம்பி, எனக்கு என்னமோ படபடன்னு இருக்கு. உள் மனசுல ஏதோ நடந்திருக்குமோன்னு தோணுது. வாங்க தம்பி, கொஞ்சம் போய் தேடி பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, இளவரசி வந்துட்டோம். வந்ததை நம்ம சொல்லிட்டு போலாம். இல்லைன்னா நம்ம போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்களை தேடிட்டு இருப்பாங்கல்ல, அதனாலதான். இளவரசி. என்னம்மா, என்னாச்சு? இல்லம்மா, காலேஜுக்கு பண்ண லீலா இன்னும் காணோம். அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, இங்க வா. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். உட்காரு. என்னம்மா, என்ன மறந்துட்ட? லீலா நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணா. என்னது, உனக்கு ஃபோன் பண்ணாளா? என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணா? இப்போ எதுக்கு நீ இப்படி பதட்டப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு ஏதோ பெங்களூரில் எஜுகேஷனல் ட்ரைனிங்கா, திடீர்னு தான் சொன்னாங்களா. வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாதா, அதான் அப்படியே கிளம்புற, அம்மா கிட்ட சொல்லிடுன்னு சொன்னா. என்னம்மா அது, பெங்களூர் போயிருக்கான்னு சொல்ற, வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்ற. மாத்து துணி கூட எடுத்துக்காம அப்படி எப்படிமா புறப்பட்டு போவா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போவாளா? இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெஸ்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. இல்ல இளவரசி, உன் பேச்சுல திருட்டுத்தனம் தெரியுது. நீ ஏதோ பொய் சொல்ற. லீலாவுக்கு என்னமோ ஆயிருக்கு. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ பெங்களூர் தான் போயிருக்கா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ தடுமாறதுல இருந்தே தெரியுது லீலாவுக்கு என்னமோ பிரச்சனை. அம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா. அதான் இளவரசி இவ்வளவு சொல்றாங்கல்ல, நீங்களே ஏன் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, அந்த சண்முக லீலாவை சாட்சி சொல்ல வான்னு கூப்பிடுறாரு. அந்த ஏசி வர வேண்டான்னு சொல்றாரு. நீ அவளை சாட்சி சொல்ல போன்னு சொல்ற. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. தம்பி, என் கூட கொஞ்சம் வரீங்களா? எங்கம்மா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாங்க தயவு செஞ்சு. இந்த நேரத்துல எங்க போற? ஐயோ, வந்து சொல்றேன் இளவரசி. தம்பி, தயவு செஞ்சு என் கூட கொஞ்சம் வாங்க தம்பி. வாங்க சொல்றேன், வாங்க. அம்மா, வாங்க தம்பி. எங்கம்மா? அம்மா, என்னத்த சொல்றீங்க? லீலாவை காணுமா? ஆமா சண்முகம், காலையில காலேஜ் போன லீலா இன்னும் வீடு திரும்பல. அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதான் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டு போலான்னு வந்தோம். என்ன ராஜா சொல்றீங்க? லீலாவை பத்தி எனக்கு என்ன தெரியும்? தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. அந்த ஏசி வந்து லீலாவை கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரக்கூடாதுன்னு மிரட்டிட்டு போனாரு. நீங்க லீலாவை சாட்சி சொல்ல வர சொல்றீங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்ல. லீலாவை எங்கேயா கொண்டு போய் கடத்தி வச்சிருக்கீங்களா? சம்மந்தியம்மா, வயசு பொண்ணை கொண்டு போய் மறைச்சு வைக்கிற அளவுக்கு கேவலமான வெள்ளமா என் சண்முகம். ஒருவேளை இது அந்த ஏசியோட வேலையா இருக்குமோ என்னவோ. ஆமாப்பா, அவன் வேலையா தான் இருக்கும். அவன் தான் அண்ணன் வெளியில வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறான். அவன் தான் இது செஞ்சிருப்பான். சண்முகம், இப்ப என்ன பண்றது? அவனால லீலாக்கு எந்த ஆபத்து வராதில்ல. லீலா கோர்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது அவன் மோட்டிவேஷன். நாளைக்கு கோர்ட் டைமிங் முடிஞ்சா அவன் எப்படி இருந்தாலும் லீலா விட்டுருவான். இருந்தாலும் அதுக்குள்ள லீலாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. தம்பி, எப்படியாவது என் பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்பா. அவளை கோர்ட்டுப்படி ஏற வச்சிடாத. அவ வாழ்க்கையை பாழாக்கிடாதப்பா. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. சண்முகம், என்னப்பா அது சுப்பிரமணி கேஸ் மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வேற வரப்போகுது. சுப்பிரமணி எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமே. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்கப்பா, முதல்ல லீலாவை கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் மற்றதை பத்தி யோசிக்கணும். ஆமாப்பா, இவங்க வயசு பொண்ணை காணும்னு நினைச்சு பத்திரத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. சம்மந்தியம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எப்படியும் சண்முகம் உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாம்மா, தைரியமா இருங்க. ஆமா அத்தை,
நான் எப்படியாவது லீலாவை கண்டுபிடிச்சி கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்துறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. அம்மா அதான் சண்முகம் எவ்வளோ சொல்கிறாருல, எப்படியா லீலாவை கண்டுபிடிச்சிடுவாருமா. நம்ம வீட்டுக்கு போகலாமா? ராஜா, லீலா விஷயமா உங்கள் உதவி எனக்கு தேவைப்படும். நான் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பாக சார், எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச உதவியை நான் நிச்சயமாக செய்கிறேன். தேங்க்யூ. தம்பி எப்படியா தேடி கண்டுபிடிச்சிரியா? வரேன் சம்பந்தி. வாங்க நான் வரேன். பாப்பா. வரேன் சண்முகம். அப்பா, நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டேன். சண்முகம், எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குப்பா. எப்படியாவது சுப்பிரமணியை வெளியில் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்க இருக்கா அந்த பொண்ணு? உள்ள இருக்கா சார்? வெளியே கூப்பிடு. ஏய் வா அப்படி. சார், இவங்க என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன காப்பாத்துங்க. பயப்படாதம்மா, நான் வந்துட்டேன்ல. ப்ளீஸ் சார், இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போங்க சார். இவங்க யாரு, எதுக்காக என்ன கடத்துனாங்கன்னே தெரியல சார். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். பயப்படாதம்மா, அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. அவங்க கிட்ட உன்னை கடத்த சொன்னதே நான் தான். சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்களா என்ன கடத்த சொன்னீங்க? அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு வேற வழி தெரியல. அன்னைக்கு அவ்வளவு தூரம் வீட்டுல வந்து சொல்லியும் சண்முகம் அவங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக உன்னை கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு தயார்படுத்திட்டான். இப்ப கூட ஒண்ணு இல்ல, சுப்பிரமணிய கிருஷ்ணாவும் சொரா பாண்டியனோட ஆளுன்னு சாட்சி சொல்றதா இருந்தா நீ இப்ப கூட போயிட்டே இருக்கலாம். இல்ல சார், அது முடியாது. நான் நடந்த உண்மையை தான் சொல்லுவேன். அப்ப நாளைக்கு கோர்ட் முடியற வரைக்கும் இவங்க கஸ்டடியில் தான் இருக்கணும். நீ ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் அநியாயம் பண்றீங்களே, இது நியாயமா தர்மமா? என் பதவியை நான் காப்பாத்திக்கணும்னா இது எனக்கு நியாய தர்மம் தான். சார், இந்த பொண்ணு நாளைக்கு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லலன்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? அட போய, அவன் வந்து நாளைக்கு நமக்கு சாதகமா சாட்சி சொன்னா ஒரு பிளஸ்ஸா இருக்குமேன்னு பார்த்தேன். டேய், நாளைக்கு நான் சொல்ற வரைக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பத்திரமா பாத்துங்க. கிளம்புங்க. ஆகவே யுவர் ஆனர், குற்றவாளி சுப்பிரமணிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்பிரமணிக்கும் சுடப்பட்டு இறந்து போன சுராபாண்டிக்கும் தொடர்பு இருந்திருக்கும் என்பது புலனாகிறது. மேலும் சம்பவ இடத்தில் தான் இருந்ததாக ஒப்புக்கொண்ட சுப்பிரமணி அந்த இடத்திற்கு ஏன் போனார் என்பதை தெளிவாக கூறவில்லை. ஆனால் போலீஸ் தரப்பில் சுப்பிரமணி சுராபாண்டி கும்பலைச் சேர்ந்தவர்தான் என்பதை தகுந்த ஆதாரத்துடன் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்திருக்கிறார்கள். எனவே சுராபாண்டியின் பல பயங்கரமான கொலை கொள்ளை சம்பவங்களில் இந்த சுப்பிரமணிக்கும் தொடர்பு இருக்கும் என்பதை இந்த கோர்ட் ஊர்ஜிதம் செய்கிறது. எனவே குற்றவாளி சுப்பிரமணிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சுப்பிரமணி, கடவுளே, சுப்பிரமணிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுப்பா. கடவுளே, ஒரு அபல பொண்ணை காப்பாற்ற போய் என் புள்ள ஆபத்துல மாட்டிக்கிட்டான். அவனை எப்படியாவது நீதான்ப்பா காப்பாற்றணும். ஐயோ, என்ன சகலம் அது? என் பிள்ளைய காப்பாற்றவே முடியாதா? ஐயோ கடவுளே. என்னப்பா, என்னாச்சு? என்னப்பா, சகனமே சரியில்லைப்பா. உங்க அண்ணனை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கடவுளே. ஏன், என்னாச்சு? படம் அறுந்து விழுந்துருச்சுப்பா. கம்பி சரியில்லாம சரிஞ்சிருக்கும்பா. அதுக்கு போய் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்லப்பா, இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் ஏன்பா கம்பி சரியில்லாம போகணும்? என் பிள்ளைக்கு தான் ஏதோ தண்டனை கிடைக்க போகுது. ஐயோ, ராத்திரி நான் கனவு கண்டேன். அவனுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி என் கனவு பழிச்சிருமோன்னு பயமா இருக்குப்பா. மாமா, அப்படிலாம் எதுவும் ஆகாது. சுப்பிரமணி நல்லபடியா வீட்டுக்கு வருவாப்ல.
நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம கோர்ட்டுக்கு வாங்க. இல்லம்மா, நான் கோர்ட்டுக்கு வரல. அங்க வந்து என் பிள்ளைக்கு தண்டனை கிடைக்கிறது என் கண்ணால பார்க்கற சக்தி எனக்கு இல்லம்மா. மாமா, சுப்பிரமணி மாமாக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. வாங்க கோர்ட்டுக்கு போலாம். ஆமாப்பா, நீங்க கேஸ் ஞாபகமா இருக்கிறதுனால கனவு வந்திருக்கும். அவ்வளவுதான், கவலைப்பட இல்லப்பா, என் மனசே சரியில்லை. நான் கோர்ட்டுக்கு வரல. நீங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு போங்க. நான் கோயிலுக்கு போய் அந்த ஆத்தால பார்த்து பிரார்த்தனை பண்ணாதான் என் மனசு ஆறும். அப்பா, நான் சொல்றது கொஞ்சம். மாமா, இல்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவர் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும், நாமெல்லாம் கோர்ட்டுக்கு போலாம். ஆமா சண்முகம், மாமாவோட நம்பிக்கையை நாம ஏன் கெடுக்கணும்? நாமெல்லாம் போலாம். மாமா கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். சரி, நீங்க கிளம்புங்க. நீங்க கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. முருகா. அப்பா எங்க? அப்பா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. மாமா, கவலைப்படாதீங்க மாமா. நமக்கு ஆண்டவன் இருக்கான். நம்ம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடாது. கூட்டிட்டு போயா? போங்க, கூட்டு போங்க. வாக்கா போங்க. போலாம். என்னையா லீலா வேற காணோம், உங்க அண்ணனை வேற இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தணும். ஒரே டென்ஷனா இருக்கா? இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ரொம்ப துல்லாத, என் கூட கோஆபரேட் பண்ணுன்னு. உங்க அண்ணனை குறைஞ்சபட்ச தண்டனையில இருந்து காப்பாத்திடலான்னு. நீ என் பேச்ச கேட்காம நியாயம், நீதி, நேர்மைன்னு சொன்ன. இப்ப என்னாச்சு பாத்தியா? உங்க அண்ணன் சத்தியமா வெளில வர முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் உங்க அண்ணன் லீலாவை பத்தின உண்மையை கோர்ட்ல சொல்ல மாட்டான். லீலா வாழ்க்கையில விளையாடின கிருஷ்ணாவுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னா அவனை சுரா பாண்டியோட ஆளுன்னு மாற்றி விட சொல்லி உங்க அண்ணனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருக்க. அதே போல கிருஷ்ணா கிட்ட உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா சுப்பிரமணி சுரா பாண்டியோட ஆளுன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அதனால உங்க அண்ணனை காப்பாற்றவே முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? லீலா என்னோட கஸ்டடியில் தான் இருக்கு. நீ என்ன முயற்சி பண்ணாலும் கோர்ட்டுக்கு அவளை நீ கொண்டு வர முடியாது. இதுக்குத்தான் சீனியர் ஆபீசரை பகச்சிக்க கூடாதுன்னு சொல்றேன். ஹலோ, லீலா கண்டிப்பா வருவா. கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவா. எங்க அண்ணன் நிரபராதின்றதை நிரூபிச்சு எங்க அண்ணனை வெளியில கொண்டு வரதான் போறேன். ஹலோ சார், சொல்லுங்க சார். லீலா எங்க இருக்கா? சார், நம்ம கஸ்டடியில தான் இருக்கா. பாதுகாப்பா இருக்கல்ல? எந்த குழப்பமும் இல்லைல்ல? ஒன்றும் குழப்பம் இல்லை சார். வேணும்னா பேசுறீங்களா? ஏய், வேணாம், நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லுங்க சார். கோர்ட் முடியிற வரைக்கும் அவளை ரூம்ல வைக்காத. ஏதாவது ஒரு கார்ல ஏற்றி சுத்திக்கிட்டே இரு. ஓகே சார். ஓகே. லீலா எப்படி வருவான்னு நானும் பார்க்கறேன்டா. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். சுப்பிரமணி, சுப்பிரமணி, சுப்பிரமணி.
யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் சுப்பிரமணி பார்ப்பதற்கு ஒரு அப்பாவி போல் இருக்கிறார். ஆனால் உண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சுறாபாண்டியின் எல்லா குற்றங்களுக்கும் உடந்தையாக இருந்திருக்கும் இவரும் ஒரு குற்றவாளிதான் யுவர் ஆனர். ஐ அப்செக்ஷன் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் சுப்பிரமணி அப்பழுக்கற்றவர், நேர்மையாக தொழில் செய்து வரும் நல்ல மனிதர். போலீஸ்காரர்கள் இவர் மீது வீண் பழி சுமத்தி இவரை குற்றவாளியாக்க பார்க்கிறார்கள். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஏன்பா அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏசி பெருமாள், ஏசி பெருமாள், ஏசி பெருமாள். ஜெயக்குமார், ஜெயக்குமார், ஜெயக்குமார். சண்முகம், சண்முகம், சண்முகம். ஒரு நிமிஷம், இது வந்துடுற நீ. ஹலோ, சொல்லுமா. என்னங்க, பாப்பாக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு. பிசி யாரும் வரலையே இன்னும். அம்மா, நான் கோர்ட்ல இருக்கேன். உனக்கு என்ன இப்ப குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. சரி, நான் ஒரு பிசி அனுப்புறேன். சரிங்க. சரி, ஓகே, வை. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்பிரமணி, கிருஷ்ணாவின் வாக்குமூலங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக உள்ளது. மேலும் சுப்பிரமணி சம்பவம் நடந்த இடத்திற்கு ஏன் சென்றார் என்பதற்கான தெளிவான காரணங்கள் சொல்லப்படவில்லை. ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்றத்தான் சுப்பிரமணி சென்றார் என்ற அவர் வழக்கறிஞர் வாதத்தை இந்த நீதிமன்றம் ஏற்க மறுக்கிறது. மேலும் போலீஸ் தரப்பில் சுறாபாண்டியுடன் குற்றம் சாட்டப்பட்டதற்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதை ஆதாரத்துடன் சந்தேகத்திற்கிடமின்றி இந்த கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுப்பிரமணி, கிருஷ்ணா இருவரும் குற்றவாளிகள் என இந்த நீதிமன்றம் முடிவுக்கு வருகிறது. ஆகவே குற்றவாளிகளுக்கு இபிகோ யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் சுப்பிரமணி காப்பாற்ற நினைத்த பெண் இவர்தான்.
இவரது சாட்சியத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். வணக்கம் சார். உன் பேர் என்னம்மா? லீலா. இந்த வழக்கை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். உனக்கு தெரிஞ்சத யாருக்கும் பயப்படாம சொல்லுமா. இந்த வழக்கில் எதிர்பாராத திருப்பமாக லீலாவின் சாட்சி இந்த கோர்ட்டுக்கு பல உண்மைகளை புரிய வைத்திருக்கிறது. எனவே இவரின் சாட்சியத்தை இந்த கோர்ட் ஏற்றுக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட சுப்பிரமணி கிருஷ்ணாவை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. மேலும் லீலாவின் சாட்சியத்திலிருந்து இது காவல்துறையால் ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பது நிரூபணமாகிறது. நடந்துவிட்ட தவறுக்கு பரிகாரம் தேடாமல் 2 அப்பாவிகளை குற்றவாளியாக்கி இருக்கிறார்கள். பதவியையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்திருப்பது தெள்ளத் தெளிவாக புரிகிறது. உண்மையை வெளிக்கொண்டு வந்த சண்முகத்தை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. அவருக்கு பதவி உயர்வு அளிக்க காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது. என்ன ஏசி சார், இனிமே அப்படி கூப்பிட முடியாதுல்ல? உனக்கும் தான். தவளை தாவாயால கெடும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உங்க விஷயத்துல 100க்கு 100 உண்மை. என்ன பாக்குறீங்க? உங்க அண்ணனை எப்படி காப்பாத்த போறேன்னு கொக்கரிச்சிட்டு போனீங்களே, அப்பதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் உங்க வீட்டுல இருந்து ஒரு போன் வந்து உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரலன்னு. ஞாபகம் இருக்கா? நீ போன்ல பேசினதை கேட்ட எனக்கு ஒரு யோசனை வந்தது. வணக்கம் மேடம். வணக்கம். ஐயா குழந்தை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட சொன்னாரு, அதான் வந்தேன். அப்படியா? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அது நான் புதுசா தண்டையார்பேட்டை ஸ்டேஷன்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். அப்படியா? சரி இருங்க. சரி. வா. செல்லம், இந்த மாமா உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்காக வந்திருக்காங்க. மாமா கூட போயிட்டு வாங்க. ஓகே மம்மி. சரி மேடம். பை மம்மி. பை. இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. நான் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். என்ன குட் கேர்ள். ஹலோ மிஸ்டர் பெருமாள், இப்போ உன் குழந்தை என் கஸ்டடியில் தான் இருக்கு. யாரா நீ? ஏய், ரொம்ப சவுண்டெல்லாம் விடாத. உங்ககிட்ட வளவளன்னு பேசுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ உடனடியா லீலா கோர்ட்டுக்கு வந்தாகணும். ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நல்லா தெரியும். ஏசி பெருமாள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு. லீலாவை கோர்ட்டுக்கு கொண்டு வர முடியுமா முடியாதா? முடியாதுடா. அப்போ உன் குழந்தைய உயிரோட பார்க்கணுன்ற ஆசை உனக்கு கிடையாது.
என் குழந்தைய நீ ஒன்னும் பண்ண முடியாது. ஓஹோ, அப்போ உன் குழந்தை என் கஸ்டடியில் இருக்கிறத நீ நம்பல இல்ல? ஒரு நிமிஷம் இரு. உன் குழந்தைகிட்ட நீயே பேசுறியா? செல்லம், டேடி உங்ககிட்ட பேசணுமா? பேசுறியா? பேசுங்க. டாடி. திவ்யா, எங்கம்மா இருக்க? ஒரு அங்கிள் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? கொண்டா 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 செல்லம். வெரி குட், குட் கேர்ள். என்ன ஏசி சார், இப்பவாவது நம்புறீங்களா உங்க பொண்ணு கஸ்டடியில தான் இருக்குன்னு? நம்புறேன். என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாது. ஏய், ரொம்ப பதறாத. லீலா கோர்ட்டுக்கு வந்தா உன் குழந்தை வீட்டுக்கு வரும். என்ன சொல்ற? சரி, நான் லீலா கோர்ட்டுக்கு வர வைக்கிறேன். என் குழந்தைய ஒன்னும் பண்ணிடாத. முதல்ல அதை செய். முதல்ல 2 பேரும் ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கங்க. போய் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஜெயிக்காது. உண்மையை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்கவும் முடியாது. என்னைக்கா இருந்தாலும் வெளியில வந்துடும். அதை புரிஞ்சுக்கங்க. என்னப்பா இன்னும் காணோம்? இருமா, வந்துருவாங்கம்மா. சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சிட்டு சண்முகம் கூட்டி வந்துருவாம்மா. வந்துருவாங்க. என்னடி கையில? மாமா எத்தனை நாள் ஜெயில இருந்துட்டு வராரு. எவ்வளவு திருஷ்டி அவரை பிடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் இந்த உப்பு மிளகாவை சுத்தி போட போறேன். அதோட அவரை பிடிச்ச எல்லா பெடியும் ஒழிய போது பாரு. அதுக்குதான். பாத்து வா சுப்பிரமணி. கொஞ்சம் இருங்க மாமா, அதை வந்துடுறேன். மாமாவை எவ்வளவு திருஷ்டி சுத்திட்டு இருந்தது. இன்னைக்கு எடுக்கிற திருஷ்டியில அவர் மேல இருந்த எல்லா கண்ணும் போய் இது வரைக்கும் அவருக்கு இருந்த எல்லா கஷ்டமும் சேர்ந்து போக போகுது. இதோட இருந்த எல்லா கஷ்டமும் போச்சு மாமா. துப்புங்க. நீ உள்ள வா சுப்பிரமணி. பாத்து வாப்பா, பாத்து வா. ஜானகி, முதல்ல சுப்பிரமணி தலை குளிச்சுட்டு வரட்டும். சுப்பிரமணி, முதல்ல நீ தலை குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் பேசிக்கலாம். சரியா? ஏன் மாமா, அந்த லீலாவுக்கும் நமக்கும் தான் ஆகாதுல. எதுக்காக அவ விஷயத்துல தலையிட்டீங்க? இப்ப பாருங்க எவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ சும்மா இரு கயல். அந்த லீலா வந்து சாட்சி சொல்லலனா நம்ம சுப்பிரமணி வெளியே வந்துக்க முடியாது தெரியுமா உனக்கு? என்னண்ணே எதுவுமே பேசாம இருக்கீங்க? நீங்க சொல்லிய லீலாவை நான் கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வர வச்சுட்டேன்னு என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சண்முகம். லீலாவுக்கு தேவையில்லாத அவமானமும் அவளோட எதிர்காலம் எங்க பாதிக்குமோன்னு தான் பயந்தேன். அப்படிலாம் எதுவும் நடக்கல. அது வரைக்கும் நிம்மதிதான். சுப்பிரமணி, தேவையில்லாம உன்னை ஏசி இந்த கேஸ்ல மாட்டி விட்டான் பத்தியா? அதுக்கு தெய்வம் சரியான தண்டனை கொடுத்துருச்சுப்பா. சும்மாவா சொன்னாங்க தெய்வம் நின்னு கொல்லுன்னு? அது சரியா போச்சு பத்தியா? ஆமா சண்முகம், நான் கோர்ட்ல கேட்டபோது அப்பா கோயிலுக்கு போயிட்டு வருவார்னு சொன்னேன். அவர் கோர்ட்டுக்கும் வரல. நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அப்பா வீட்டுக்கும் வரல. எங்க போனாரு? காலையில கோர்ட்டு கிளம்புறப்ப சாமி படம் அருந்து கீழே விழுந்துருச்சு. மாமா இது அபசகுணமா நினைச்சு ரொம்ப பயந்துட்டாரு. அப்புறம் உங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி கனவு கண்டாரா? ரொம்பவே குழம்பி போயிருந்தாரு. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு. ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. நீங்க குளிச்சுட்டு ரெடியா இருங்க, நான் அப்பா எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சண்முகம், நீ அப்பாவை தேடி எங்கேயும் போலாண்டாம்பா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா சுப்பிரமணி, சண்முகத்துக்கிட்ட நீ அப்பா எங்கன்னு கோர்ட்ல கேட்டப்பவே சொல்லியிருப்பேன். ஆனா கோர்ட்ல தீர்ப்பு நல்லதுமா வரணுமேனு தான்பா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பாக்கு என்னாச்சு மாமா? அப்பாவுக்கு ஒன்னும் ஆகல, பயப்படாத. ஆனா அப்பா இங்க இல்லப்பா. மாமா ஊர்ல இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? அதானே, மாமா ஊர்ல இல்லனா அவரு வேற எங்க போனாரு? மாமா மனசுக்கு நிம்மதி தேடி காசிக்கு போயிருக்காரு. சண்முகம், காலையில நான் கோர்ட்டுக்கு கிளம்பி வரும்போது வழியில அப்பாவை பார்த்தப்பா. கோர்ட்டுக்கு வரலையான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு பெருமாள் மன வருத்தத்தோட யார் விட்ட சாவமோ யார் பண்ண பாவமோ தெரியல,
என் குடும்பத்துக்கு மேலும் மேலும் சோதனைக்கு மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கேன். என் மனசே சரியில்லை. இந்த ஊர்ல நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. எனக்கு என்னமோ மனசே சரியில்லைப்பா. நான் காசிக்கு போய் வரலான்னு முடிவு எடுத்திருக்கேன். நான் வர்ற வரைக்கும் குடும்பத்தை பார்த்துக்கன்னு சொல்லி போயிட்டாருப்பா. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன்பா, ஆனா அவன் கேட்கலப்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் அப்பா தமிழ்நாடு பார்டர் கூட தாண்டி இருக்க மாட்டார். தகவல் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். வேண்டாம் சண்முகம், விட்டுரு. அப்பா மன நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு போயிருக்காரு. போயிட்டு வரட்டுமே. ஆமா சண்முகம், கோயில் கொலோன்னு போறது குடும்பத்துக்கும் நல்லதுதான். மாமா போயிட்டு வரட்டும். சுப்பிரமணி, அப்பா காசிக்கு போயிட்டாருன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. நல்லபடியா வந்து சேருவாரு, சரியா? அப்புறம் சுப்பிரமணி, இளவரசி லீலாவை அவங்க வீட்டுல விட்டுட்டு வரதா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கு. வந்துரும்பா. அப்ப நான் கிளம்பட்டுமா? வர சண்முகம். வாங்க. சரி சுப்பிரமணி, நான் மாமா கொண்டு போய் வீட்டுல விட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு. வர சண்முகம். சரி. அந்த இளவரசிக்கு மாமாவை விட அவ தங்கச்சி லீலா தான் ரொம்ப பெருசா போயிட்டால. லீலாவை பத்தி அத்தை ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அண்ணி லீலா வீட்டுக்கு கூட்டு போனது சரிதான். நீங்க குளிச்சுட்டு ரெடியா இருங்கண்ணே. கயல், நீ வா, சாப்பாடு ரெடி பண்ணலாம். அம்மா, அம்மா. லீலா, எப்படிமா இருக்கு? உனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? நல்லா இருக்கல்ல? லீலா நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பயப்படாத. லீலாவை சண்முகமும் ராஜாவும் தான் நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்து கோர்ட்ல உண்மையை சொல்ல வச்சாங்க. அம்மா, சுப்பிரமணிய நிரபராதின்னு கோர்ட்ல விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. அதுக்கு முக்கிய காரணமே லீலாவோட சாட்சிதாம்மா. மாப்பிள்ள நிரபராதின்னு விடுதலையானது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா. ஆனா இவ கோர்ட்ல ஏறி சாட்சி சொல்லிருக்காளே, அதனால இவளோட எதிர்காலம் பாதிச்சிருச்சுன்னா? அம்மா, பயப்படாதீங்க. லீலாவோட எதிர்காலத்தை பாதிக்கிற மாதிரி கோர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அது போதும்மா. உங்க 2 பேர் வாழ்க்கையில யாரோட வாழ்க்கை முக்கியன்ற தர்ம சங்கடமான நிலைமையில தடுமாறிட்டு இருந்த. எப்படியோ எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலம்மா. அம்மா, நீங்க கும்பிட்ட தெய்வம் மட்டும் இல்லம்மா, உங்க மாப்பிள்ள சுப்பிரமணி கூட உங்களை கைவிடல. லீலாவோட எதிர்காலம் பாதிக்க கூடாதுன்னு அவர் கடைசி வரைக்கும் லீலா கிருஷ்ண விஷயத்த கோர்ட்ல சொல்லவே இல்லம்மா. தன்னோட கௌரவம் பாதிச்சாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணோட எதிர்காலம் பாதிக்க கூடாதுன்னு அவர் ரொம்ப உறுதியா இருந்தாருமா. உண்மையிலேயே சுப்பிரமணிக்கு ரொம்ப நல்ல மனசுமா. அந்த மாதிரி நல்ல மனுஷன் புருஷனை கிடைக்க இளவரசி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தது நீங்க பண்ண புண்ணியம்மா. எங்க தேடினாலும் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. நல்லா சொன்னீங்க தம்பி. இவதான் மாப்பிள்ள மேல விடாப்பிடியா வெறுப்பாவே இருந்துகிட்டு இருந்தா. தொடர்ந்து அவரை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா. ஆனா அந்த நல்ல மனுஷன் இவளுக்கு ஏற்பட இருந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு இவளை போய் காப்பாத்தி இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை போய் அன்னி கூட தொடர்பு இருக்குன்னு சொல்றத என்னால நம்ப முடியலமா. இதை யாரோ கட்டிவிட்ட கட்டுக்கதைன்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லம்மா, இதை யாரோ வேணும்னு செஞ்ச சதி மாதிரி தோணுதுமா. அதான் எல்லா பிரச்சனையும் நல்ல விதமா முடிஞ்சிருச்சே. லீலா, நீனும் ஏன் ஒரு மாதிரி இருக்க? போ, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். என்னம்மா? அக்கா, நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேக்கா. என்னம்மா நீ? அழாதம்மா. என்ன பண்ற? நீ போய் எனக்கு என்ன துரோகம் பண்ண போற? கிருஷ்ணா விஷயம் தானே, அதை நான் மறந்துட்டேம்மா. இல்லக்கா, இது கிருஷ்ணா விஷயம் கிடையாது, மாமா விஷயம். உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குக்கா.
சுப்பிரமணி மாமாக்கும் அவங்க அண்ணிக்கும் தப்பான உறவு இருக்குன்னு கதை கட்டினது நான் தாக்கா. பாவி என்ன காரியம் பண்ணிட்டேடி அந்த பொண்ணு கூட பாவமே இல்லடி. பாவி என்ன காரியம் பண்ணிருக்கா? நீ நல்லாவே இருக்க மாட்ட. விருப்பமில்லாத அக்காவை அப்ப நீ கட்டாயப்படுத்தி அவர் கூட வாழ அனுப்புன. அக்காவை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து பிரிச்சு நீயே கூட்டிட்டு வரணும்னு கிருஷ்ணா கிட்ட ஐடியா கேட்ட. அவன்தான் இந்த திட்டம் போட்டான். அப்ப அக்காவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு பொண்ணா விடுங்க. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா இவ. எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு குடியவே கெடுத்துட்டா இவ. ஆனா நான் அப்ப பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் உணர்ந்துட்டேன்க்கா. மாமாவோட நல்ல மனச புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை நாள் ஆச்சுக்கா. நான் பண்ண தப்புக்கு முதல்ல என்ன மன்னிச்சிருக்கா. நான் மாமா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்க்கா. அப்பளுக்கு இல்லாத அந்த மனுஷனை பார்த்து ஏன் வாயால அப்படி ஒரு பழிய போட வச்சுட்டேடி. என்ன பாவி ஆக்கிட்டேடி. ஏண்டி ஏன் வயித்துல பிறந்த உனக்கு புத்தி ஏண்டி இப்படி எல்லாம் போச்சு? என் மேல இருக்க பாசத்துல தானே அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டா. சரி அழாத. அக்கா என்ன மன்னிச்சிட்டியா அக்கா? கவிதா வரங்க. என்னங்க? கிளம்பலாமா? இல்ல நான் வரல. வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன கவிதா, வீட்ல இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லி தான் ஆபீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். இப்போ திடீர்னு வரமாட்டேன்னு சொல்ற. இளங்க கூட சைட்ல ஒர்க் பண்றதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அச்சச்சோ அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன? இளங்கோ சார். ஹேய், என்ன புது ட்ரெஸ், பிளாக் ஷர்ட்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமான நாளாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரியலி? ஆமாம் சார். என் உள் மனசு அப்படி தான் சொல்லுது. என் வாழ்க்கையில் ஏதோ முக்கியமான சம்பவம் இந்த தேதியில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது என்னன்னு தான் தெரியல. இளங்கோ, உங்களோட பர்த்டே அப்படி இல்லைன்னா வெட்டிங் டேவா கூட இருக்கலாம்ல? தெரியல சார். நிச்சயமா இருக்காது. எப்படி சார் சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்திருந்தா உங்க வைஃப் எப்பாடுபட்டாவது உங்களை இந்நேரத்துக்கு தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல உங்க தாலி பக்கியம் கண்டிப்பா உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கோம். கவிதா, என்ன பகல்லையே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? இளங்கோ கூட சைட்டுக்கு போ, அவர் கூட போய் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இளங்கோ, கவிதா உங்க கூட சைட்டுக்கு வந்து ஒர்க் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை சார். தென் வாட், வா போலாம். சரிங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அப்புறம் இந்த ஃபைல் அப்பா நாங்க கிளம்புறப்பா. சரி தம்பி வாங்க. என்னம்மா இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க? தம்பி உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. என்னம்மா ஆச்சு? அப்பா, இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? எனக்கும் சரவணன் மாமாக்கும் கல்யாண நாள். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இன்னைக்கு அவர் என் கழுத்துல தாலி கட்டின நாள். எப்படியும் இந்த நாள் அவருக்கு சந்தோஷமான நாள்னு தெரிஞ்சு போச்சு.
இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அத நினைச்சதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. தம்பி அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. மாமா வா. என்ன கவிதா, கிளம்பலாமா? இளங்கோ, கவிதா சைட்டுக்கு புதுசு, அதனால நீங்க எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா கத்து கொடுங்க. சரியா? ஓகே சார். இந்தாங்க, போயிட்டு வரேன். அப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். தென்மொழி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருங்க. நீ பரப்படு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்னண்ணே, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் டல்லா இருக்கீங்க? அதானே, கேஸும் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. சண்முக மாமாக்கும் பதவி உயர்வு கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன? என்னால எப்படி கலகலப்பா இருக்க முடியும்? எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கும் போது அப்பா இப்படி வீட்டு விட்டு போயிட்டாரு. நான் தான் அப்பவே அவரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், நீங்க தான் வேணாம்னு சொன்னீங்க. மாமா நல்ல காரியமா தானே போயிருக்காரு. அவரை எதுக்கு தடுத்து நிறுத்தி இடைஞ்சல் பண்ணணும் சுப்பிரமணி நினைச்சிருக்கோம் இல்ல சுப்பிரமணி? ஆமா அண்ணி, இத்தனை நாளா செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருந்த அப்பா இப்பதான் விடுதலையாகி வெளியில வந்தாரு. வெளியில வந்த நேரத்துல நிம்மதியா வீட்டுல இருக்க அவருக்கு கொடுத்து வைக்கல. அதை நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமா இருக்கு அண்ணி. எல்லாம் அந்த இளவரசி வீட்டுக்கு வந்த நேரம் தான் இப்படி எல்லாம் நடக்குது. அண்ணனே இப்பதான் வந்திருக்காரு, எதுக்காக அவர் வேதனைப்படுத்துறேன்? மாப்ள அத்தை, நீங்க உட்காருங்க. அப்படியே போடி போய் மன்னிப்பு கேளு. லீலா, லீலா, என்ன லீலா, என்னம்மா, என்னம்மா இதெல்லாம், என்ன தேவை? மன்னிப்பு கேளுடி. எதுக்காக அத்தை மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? மன்னிப்பு கேட்கற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணா? தப்பு பண்ணல தம்பி, மகா பாவம் பண்ணிருக்கா. இவ என் வயித்துல பிறந்தார் சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு தம்பி. என்ன சத்த? என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க மேல இருந்த கோவத்துல உங்களையும் எங்க அக்காவையும் பறிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கும் உங்க அன்னைக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு பிள்ளையா சொல்லி போட்டதே நான் தான் மாமா. இந்த விஷயத்துல எங்க அம்மாக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நானும் கிருஷ்ணாவும் திட்டம் போட்டு ஷாம்லிய பிடிச்சு வச்சுக்கிட்டு உங்களையும் உங்க அண்ணியையும் ஒன்னா லாட்ஜுக்கு வர வச்சு அதே எங்க அம்மாவும் பார்க்க வச்சோம். நான் எந்த அளவுக்கு உங்களை அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் எனக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் என் பேரை சொல்லாம நீங்களே தண்டனையை ஏத்துக்க தயாரா இருந்தீங்களே. உங்க பெரிய மனசு யாருக்கு வரும் மாமா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏண்டி, பண்ற பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு இப்ப சாவகாசமா வந்து மன்னிப்பு கேக்குறியா? என்ன காரியம் பண்ற? சும்மா இருங்க மாமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவ பண்ண காரியத்துக்கு இவள வெட்டி போட்டாலும் தகும். என்ன பண்ற? அவதான் என் மேல இருக்கிற கோவத்துல ஆத்திரத்துல அப்படி பண்ணேங்கறால, அதுக்கு தானே மன்னிப்பு கேட்க வந்திருக்கா. என்ன மாமா பேசுறீங்க நீங்க? அன்னைக்கு இவளால அக்கா தூக்கு போடுற அளவுக்கு போனா செத்து போயிருந்தா திரும்ப வந்திருப்பாளா? அப்ப நீ கூட நானும் இளவரசி ஒண்ணு சேரக்கூடாதுன்னு திட்டம் போட்ட. அப்ப நான் உன்னை மன்னிச்சேன்ல, அதே மாதிரி தான் இது கூட. அண்ணி, நான் லீலாவை மன்னிக்கிறத விட நீங்க மன்னிச்சாதான் சரியா இருக்கும். எனக்காக நீங்க லீலாவை மன்னிச்சிருங்க அண்ணி. முழு மனசோட என்னால இவ்வளவு மன்னிக்க முடியாது சுப்பிரமணி. ஆனா நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரதுக்கு இவதான் காரணங்கிறதுனால நான் இவ்வளவு மன்னிக்கிறேன். ஜானகி, உண்மையாலுமே உனக்கு பெரிய மனசுதாம்மா. இவ பண்ண சதி புரியாம நான் கூட உன்னையும் மாப்பிளையும் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க. என்னத்த நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, விட்டு தள்ளுங்க. இனிமேலாவது நடக்கிறது நல்லதா நடக்கட்டும். சரி மாப்பிள்ள, எனக்கும் அடிபட்டு இருந்தது. நீங்களும் இத்தனை நாள் வீட்டுல இல்லைங்கிறதுனாலதான் இளவரசி என் கூட இருந்தா. எனக்கும் காயம் குணமாயிடுச்சு, நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதனால இளவரசி மறுபடியும் இங்கேயே இருக்கட்டும் மாப்பிள்ள. இத சொல்லி விட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். சரிங்கத்த,
ஆமா, அப்பா எங்க மாப்பிள்ள? அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறேன். அத்தை, அப்பா குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் தீர்றதுக்கு காசிக்கு போயிருக்காரு. சரிங்க மாப்பிள்ள, அவர் கோயிலுக்கு தானே போயிருக்காரு. நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. அப்ப நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. சாப்பிட்டு போங்க அத்தை. இருக்கட்டும் மாப்பிள்ள, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன். நான் கிளம்புறேன். ஜானகி, நான் கிளம்புறேம்மா. தம்பி, நான் போயிட்டு வரேன். வாடி இளவரசி. சரி, சண்முகம், நான் போயிட்டு வரேன். அவங்களை விட்டு வந்திருப்பா. சரிண்ணா. வரேன்க்கா. ஏய் வா. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். மீனா கல்யாணத்துக்கு எல்லாரும் அவசியம் குடும்பத்தோட வந்துடணும். என்ன? கண்டிப்பா வந்துடுறோம்ப்பா. குமாரசாமி நிச்சயம் பண்ண அதே தேதியில அதே இடத்துல என் பையனை மாப்பிள்ளையாக்கி காட்டுறேன். நாளைக்கு புது வீட்டுக்கு பால் காய்ச்சுறோம், அதான் உன்னை கூப்பிட வந்தோம். என்ன இளவரசி சொல்ற? தண்ணி கொடுத்துட்டு போறீங்களா? ஏன் அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.